11th மேக்ஸில் நீங்கள் நல்லபடியாக மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பேங்க் வித் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதனால இது வந்து ரொம்ப சொற்பமான விலை தான். சரியா? அதனால டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உடனே இந்த நோட்ஸ் வந்து நினச்சி வாங்கிக்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 11th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ஸில் ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் வந்து நடந்துட்டு இருந்துச்சு, இல்லை ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணலாம். அது மற்ற பசங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 11th ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டோட கொஸ்டின் பேப்பர் தான் நாம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கோம். அதாவது இந்த ஒன்வேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து புக் பேக் ஒன்வேர்ட்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்குது. சரியா? அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸே மேபி என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ஸுக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? இப்போ 21வது கொஸ்டின் வந்து நமக்கு செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 22வது கொஸ்டின் வந்து தேர்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 23வது கொஸ்டின் வந்து நமக்கு 4th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா? இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அதுவே போதுமானது. 24வது கொஸ்டின் வந்து நமக்கு வந்து அதாவது 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 25வது கொஸ்டின் வந்து 7th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸாக தான் இருக்குது. சரியா? டைரெக்டாக ஆன்சர்ஸே என்னாச்சு பார்த்தீங்கன்னா வந்துற மாதிரி ஈஸியாக சிம்பிளாக தான் என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்காங்க. 26வது கொஸ்டின் வந்து 7th சாப்டர். 27வது கொஸ்டின் வந்து 9th சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 28வது கொஸ்டினும் வந்து பார்த்திங்கன்னா tan x-ஓட ஃபார்முலா, இன்டெக்ரல் ஃபார்முலா நமக்கு எழுதுனா போதும், அவ்வளோதான். சரியா? ரொம்ப ஈஸியானது தான். 29வது கொஸ்டினும் அதை விட ரொம்ப ஈஸியானது. சரியா? 12th சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. 30வது கொஸ்டின் வந்து நமக்கு வந்து செகண்ட் சாப்டர் 10th சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. சரியா? கம்பல்சரி கொஸ்டின், அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். 3 மார்க் கொஸ்டின் வந்து 31வது கொஸ்டின் செகண்ட் சாப்டர் √3 இஸ் இர்ரேஷனல் நம்பர். சரியா? செகண்ட் சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. 32வது கொஸ்டின் வந்து தேர்ட் சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. 33வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4th சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. 34வது கொஸ்டின் நமக்கு வந்து 6th சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. 35வது கொஸ்டினும் நமக்கு வந்து 35வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7th சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. 36வது கொஸ்டின் 8th சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. சரியா? தெளிவாக பார்த்துங்க. வெக்டர் 37வது கொஸ்டின் 10th சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது f(x) கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதுமான. சரியா? 38வது கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் 10th சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். சரியா? அதுக்கப்புறம் 39வது கொஸ்டின் வந்து பாருங்கள் நமக்கு வந்து 12th சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. 40வது கொஸ்டினும் நமக்கு வந்து அதாவது எவால்வேட் லிமிட் x goes to 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ரொம்ப ஈஸியான சம். சரியா? n × a⁻n−1 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சம் தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பாருங்கள் 9th சாப்டர்லேருந்து. சரியா? அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ் பார்க்கலாம். 5 மார்க்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் எதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ் நம்ம சொல்லியிருந்தோமோ அதுலேருந்து தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. சரியா? அதனால் இதில் இருக்க கொஸ்டின்ஸை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் 11th பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும். சரியா? அதனால் இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.